ரெண்டுமே 2 பாடமும் 2 ஹவர் ஆகும். ஏன்னா 2வது பாடம் 50 நிமிஷம் ஆகும். முதல் பாடம் 1 மணி நேரம், 2 மணி நேரம் 2 பாடத்துக்கு ஆகும். இந்த 2 பாடமும் 2 மணி நேரம் குறைஞ்சது 4 மாதம் செய்யணும். நீங்கள் செய்தீங்களா தான் அதனுடைய அனுபவம் கிடைக்கும். அப்புறம் தான் அடுத்த பாடத்துக்கே போகணும். சும்மா நான் அவுள் பொறி கட்டளை மாதிரி வந்து மாதம் உபதேசம் வாங்குறதால கடவுள் வந்து உபதேசம் கொடுத்தாலும் ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் எதுக்கு உபதேசம் வாங்கணும்? ஒன்றுமே தெரியாது, எதுக்கு வாங்கணும்? நம்ம ஒரு இருந்த பாதையிலேருந்து மாறுபட்டு போகிறோன்னா நம்ம அதனுடைய உண்மையை அறியணும். அறியறதுக்காக நம்ம குரு சொல்லி கொடுத்த மாதிரி செய்யணும். அதை செய்ய முடியாத ஏதோ உபதேசம் வாங்கிட்டோங்கன்றதுனால என்ன பயணம்? ஒரு பயணம் இல்லையப்பா. அதனால நல்லா பண்ணும். இறைவன் ஒருவன் தான்ட்டு போனோம். உன் கடவுள் வேற, என் கடவுள் வேற, உன் தெய்வம் வேற, என் தெய்வம் வேற, உன் மொழி வேற, என் மொழி வேற. இந்த வேற்றுமையை உள்ளத்துக்குள்ள உருவாகும் போது உனக்கு பகை உணர்ச்சி வரும். இதையெல்லாம் இந்த பாடம் பண்ணும்போது எல்லாம் ஆகும்போது இதெல்லாம் பொய்யா இருக்குதுன்றது தெரியுது. அதனால ஊட்டெல்லாம் போக மாட்டேங்க. ஊட்டெல்லாம் போக முடியாது. ஊட்ட போனோன்னா அதுக்கு இந்த உபதேசமே தேவையில்லை, தானாவே ஓடி போடுவான் எத்தனையோ பேர். நான் எதுக்கு போயிருந்தேன்? கைலாசம். அங்கே போனாக்கா நிறைய பேர் உட்காந்துன்னு இருக்கிறான். என்னடா இது இவ்வளோ பேர் எல்லாம் ஹிந்தியில் தான் பேசுகிறான். அந்த லைனாக உட்காந்துங்கிறதுல பார்த்தா 2 பேர் தமிழை மாதிரி இருந்தான். நான் கேட்டேன், என்னப்பா தமிழ் தெரியுமா? தெரியுங்க. ஏன் தமிழில் பேச மாதிரி? இல்லை, இங்கே எல்லாரும் ஹிந்தியில் தான் பேசுவாங்க அப்படின்னு. சரின்னு பேசுன்னு எதனா ஞானம் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வீட்டில் இருந்து பயந்து நீங்கள் ஓடியான்ட்டோம். வந்து 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. ஏன்னா ஞானத்துக்கு அதெல்லாம் கிடையாது. அவன் அம்மா சேர்த்தது, நடிகர் பிறந்தது, இந்த சாப்பாடு வருது சாப்பிட்றோன்றோம். அது மாதிரி எங்கே போனாலும் ஓடி போகிறவனுக்கு ஞானமே இந்த உபதேசமே தேவையில்லை, தானாகவே ஓடி போடுவான். ஆனால் இந்த உபதேசம் வாங்கி இருக்கிற இடத்துல சாதிக்கணும். ஓடுறது பயந்து போடுறது. சாதனைன்றது நீ இருக்கிற இடத்துல இல்லறத்திலே இருந்து பொண்டாட்டி கூடவே இருந்து சாதிக்கணும். அதுதான் சாதனை. ஓடி போய் நான் பொண்டாட்டியை விட்டுறேன், புள்ளியை விட்டுறேன்னா அது சாதனை கிடையாது, அது பயம். அது பேர். அது இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா நீ எங்கே போனாலும் உன் மனசு வீட்டு மேலே தான் இருக்கும். அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இருக்கிற இடத்துல நீ எல்லா வேலையும் செய்யணும், எல்லாம் செய்யணும், எல்லா உலக விஷயங்கள்ல ஈடுபடணும். ஆனால் உன் மனம் எதுலையும் ஒட்டாமல் வாழணும். நீ தனித்தே நிற்கணும், எல்லா செயலையும் செய்யணும். நீ அந்த மாதிரி போனால் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை இல்லைன்னா குழப்பம் வரும். அதனால தான் இங்கேருந்து வீட்டிலேருந்து இங்கேருந்து உபதேசம் வாங்கிட்டு போகிறது, பொண்டாட்டியை உட்காந்து ராமாயணம் படிக்கிறது, படிச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ண போனால் வீட்டுக்கட்டத்தை நிற்கிறது. இந்த மாதிரி நான் எங்கள் அம்மா வீட்டில் எடுத்து விட்றேன், என்னையாண்ட கல்யாணம் பண்ணிக்கினேன்றது. இது மாதிரி பிரச்சனை எல்லாம் அதனால வர்றது தான். அது மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. சரி, சொல்லு. ஏன் இப்போ நம்ம வாழ்நாளில் நம்ம செய்கிற நல்லது கெட்டதுக்கான பிரதிபலன் வந்து நமக்கு தானே ஏன் கிடைக்கணும்? நம்ம பெற்ற பசங்களுக்கு ஏன் பாவம் சேரணும்? அது நீ எதுலேருந்து வந்த? நான் அப்பாவோட. அதுலேருந்து வந்ததெல்லாம் உனக்கு தான் சொந்தம். இப்போ உங்கள் அப்பா சொத்து வச்சுருந்தாருன்னா யாருக்கு சொந்தம்? எனக்கு தான். உனக்கு தான் சொந்தம். அப்போ அவர் பால் சேர்த்து வச்சுக்கிற பாவமும் உனக்கு தான் சொந்தம். பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்து பண்ண உங்கள் அப்பா சொத்தெல்லாம் நீ தானே எடுத்துக்கணும். அது மாதிரி நீ பண்ணுறதெல்லாம் உன் பிள்ளைங்களுக்கு தான் வரும். இது தொடர்பு இல்லாத போது தான் வராது. தொடர்பு வர்றதுக்கு முன்னே எல்லாருக்குமே வரும். அதனால அது ஏன் வருதுன்னு கேள்வியே கிடையாது. அதனால தான் சொல்றது, அபிமன்யு வயிற்றில் இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சுபதிரை கிட்ட சொல்றாங்க, மகாபாரதத்தில் துரோணர் பீஷ்மர்னுடைய யூகத்தை உடைக்கிற ஆற்றல் அர்ஜுனனுக்கு தான் உண்டு, வேற யாரும் உடைக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ அது எப்படி உடைப்பாங்கன்னு கேள்வி கேட்கும்போது சுபதிரைக்கு சொல்லின்னு வர்றாரு. சுபதிரை தூங்கிட்ட உடனே அபிமன்யு கேட்டுனுக்கிறான் வயிற்றுலேருந்து. பிறந்த உடனே அந்த அபிமன்யு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி உள்ளே போயிட்டான், வெளியே வர தெரியாத மாட்டி செத்து போகிறான். அது மாதிரி கர்ப்பத்திலேயே அந்த குழந்தைங்களுக்கு அந்த உணர்வு வந்துடும். அப்போ கர்ப்பத்திலேயே உணர்வு வந்தது, மற்றவன் சொன்னதே கேட்கும்போது அந்த விந்துலேருந்து வந்ததுக்கு அந்த பாவ புண்ணியம் வராதா? அப்படி வர்றதுதான். ஒவ்வொரு தாய் தாப்புனுடைய விந்துலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன செய்யறதுன்னா அத்தனை இவனுக்கு சொந்தம். இவன் பிறந்து இவன் வளர்ந்த பிறகு இவன் செய்யற பாவ புண்ணியம் இவனுக்கு சொந்தம், தாய் தாப்பு வராது. சொல்லு. அந்த பாவத்தெல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரே வழி இதுல மட்டும்தான் தீர்க்க முடியும். எந்த உலகத்துல பாவம் பண்ணியோ அந்த உலகத்திலே புண்ணியத்தை பண்ணணும். பண்ணினா தான் சமமா ஆகும். அது நீ அதை விட்டுட்டு அவங்க பாவம் பண்ணிட்டான், அதை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா அது இருந்துக்குன்னு தான் இருந்துக்கு இருக்கும். சொல்லு. அதனால
செய்தது நன்மை. நம்மளால இப்போ ஒரு 1000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், ஒரு 500 ரூபாய் உலகத்துக்காக செய்துடுவேன், ஒரு 500 ரூபாய் என் குடும்பத்துக்காக செய்துக்கிறேன். அப்போ நான் எங்கே பாவத்தை பண்ணணும் அங்கேயே நான் புண்ணியத்தை பண்ணிடுறேன். அப்போ எனக்கு நான் சமமாகிடுறேன். அந்த மாதிரியான மனோபாவத்தை ஏற்படுத்திக்கணும். அதுதான் ஆன்மீக வழி. ஆன்மீகம்ன்றதே என்ன? அடுத்தவனுக்கு கொடுத்து வாழறது ஆன்மீகம். அடுத்தவங்ககிட்ட இருந்து எடுத்து வாழறது அது மிருக வாழ்வு. மனிதன்ற உடனே கொடுத்து வாழறவன் தான் மனிதன், எடுத்து வாழறது மிருகம். மிருகம் மாதிரி வாழக்கூடாது. இவ்வளவு நாள் எப்படி ஒன்றா வாழ்ந்துடலாம். இனிமேல் நமக்கு இந்த பக்குவம் எல்லாம் தெரிஞ்ச பிறகு மனிதனா வாழ பழகுங்க. பார்க்கறதுக்கு எல்லாரும் மனித மாதிரி இருப்பான், ஆனால் குணங்கள் மனித மாதிரி இருக்காது, மிருகம் மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்றது மனித மாதிரி இருக்கிறது பெருசு இல்லை, மனித மாதிரி பழகுங்க அப்படின்றது. அதனால மனிதனா மாறும் போது மனோபாவம் பக்குவப்படும் போது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற நினைப்பு உண்டாகும். சொல்லுங்க ஐயா. ஒரு சில பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொருத்தரோட பிறப்பும் வந்து வெவ்வேறு காரணத்துக்காக பிறந்திருக்கிறாங்க. மற்றவனை பார்த்து நீ கஷ்டப்பட்டு வாழாத, மற்றவனை பார்த்து புறமப்படாத, அவன் வேற காரணத்துக்காக பிறந்திருக்கான், நீ வேற காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்க அப்படின்றாங்க. அப்ப நம்ம எந்த காரணத்துக்கு எந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்க முடியுமா ஐயா? யாரையும் தெரிஞ்சுக்கவே முடியாதுப்பா. தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது. ஏன்னா ஆதியில போன பிறப்பினுடைய நோக்கமே இந்த பிறப்பில் உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது. ஒருத்தன் வெட்டி கொன்னுட்டு இருப்பான் எப்பவோ. இது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிறப்பில் நீ என்ன செய்துன்னுக்கிறன்னு தெரியும். இந்த உடல் விழுந்த உடனே அது மறந்து போயிடும். அது மறந்தால்தான் உலகம் இருக்கும். மறக்காத ஞாபகம் இருந்தா உலகமே இருக்காது. அதனால யாருமே எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ரகசியம், தெய்வ ரகசியம்னு பேர். அது தெரிஞ்சுக்கிற நாள் வரும். எப்போ வரும்? அதை தான் அவ்வை கிட்ட கேட்குறாங்க, அம்மா நான் முப்பிறவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரி, முப்பிறவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீ ஞானி ஆயிட்ட. முப்பிறவியில் போன பிறவியில் நீ பணக்காரனா இருந்த. இப்போ ஞானத்தை விட்டுட்டு திருப்பி பணக்காரனா போக மாட்டேன். அப்புறம் எதுக்கு பாது அப்படின்னு. அது மாதிரி நம்ம போன பிறப்புல என்ன வரணும், இப்ப எதுக்காக வந்துக்கிறோம், என்ன செய்துக்கிறியோ அதுக்காக வந்துக்கிற நீ அர்த்தம். இப்ப நீ என்ன செய்துன்னுக்கிற, நீ அதுக்காக தான் வந்த. அது இல்லைன்னு சொன்னா நீ இந்த செயலை நீ செய்ய மாட்ட. அதனால எல்லா மனிதர்களும் எதுக்காக வந்தான், பூமியில ஜனனம் பண்ணனா மரணம் அடைவான். ஜனனமும் மரணமும் இயற்கை. இந்த ஜனன மரணத்துக்குள்ள இறைவன்ற ஒருத்தனை பிடிக்கணும். அதுக்காக மனித அனுபவமும் மனிதன் அடுத்தவனுக்கு நன்மையை சொல்றதுக்கும் அந்த அனுபவத்தை எடுத்து அடுத்தவனுக்கு விளக்கிட்டையும் மறையறதுக்கு தான் மனிதனும். மற்ற ஜீவராசி பேசாது, மற்ற ஜீவராசி ஒருத்தர் நடத்தாது. உலகம் உற்பத்தி கடவுளுக்கு அடுத்தபடி மனிதனுடைய வாழ்வு. மனிதன் எதுக்காகன்னா கடவுளை பத்தி பேசணும். அதுக்காக படைக்கப்பட்டவன் தான் மனிதன். ஆனா இவன் கடவுளை பத்தி பேசாத, இவனை பத்தி பேசிக்கிறான், தன்னை பத்தி பேசிக்கிறான், தான் குடும்பத்தை பத்தி பேசிக்கிறான், உலகத்தை பத்தி பேசிக்கிறான். அதெல்லாம் முக்கியம். கடவுளை பத்தி பேசணும். ஆனா அந்த கடவுளை பத்தி பேசுறது உண்மையான பேச்சா இருக்கணும், பொய்யான கடவுள் பிரச்சாரமா இருக்கக்கூடாது. அதுக்காக வந்ததுதான் மனித உடல். சரிங்க, சொல்லு ஐயா. ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும், அது கேட்கலாமா வேணாம்னு தெரியல ஐயா. இப்ப இந்த ஆன்மீகத்துல ஞான நிலை அடைஞ்சவங்க கடவுளோட நிலை ஒண்ணு அப்படின்னா ஒரே ஞான நிலைன்னா, ஆனா ஒவ்வொருத்தரோட கருத்துக்களும் மாறுபட்டு இருக்கு ஐயா. ஒரு சில ஆமா, நீ எந்த நோக்கத்தோட பார்த்தியோ கடவுளை, அந்த நோக்கம். ஒருத்தன் குழந்தையா பார்த்தான் கடவுளைன்னா அது குழந்தையாவே காட்சி கொடுக்கும். ஒருத்தன் முதியவரா பார்த்தான்னா ஒருத்தனுக்கு முதியவராகவே காட்சி கொடுக்கும். எவன் ஒருவன் எதை நினைக்கின்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான். கடவுள் அப்படிதான். எந்த ஞானி எதுவா நினைச்சாரோ கடவுள் அதுவாகவே காட்சி கொடுப்பாரு. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்ற, ஒருத்தர் கண்ணன் வரும், ஒருத்தர் முருகன் வரும், ஒருத்தர் சிவன் வரும், ஒருத்தர் அம்பாளுன்னு வரும். ஆனா எல்லா பொருளும் ஒரு பொருள் தான். அது இவனுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்ப நீ உன் வீட்டுல 4 குழந்தை பிறந்து 4 குழந்தை ஒரே பேர் வைப்பியா, வேற வேற பேர் வச்சுப்பில்ல, அது மாதிரிதான் கடவுள் கொடுப்போம். அது ஆயிப்போச்சு. ஈசனோட 4 ஞானிகள் வந்தாங்க இந்த உலகத்துக்கு. ஈசன்கிட்ட உபதேசம் வாங்கி அந்த 4 ஞானியால தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இந்த ராஜயோகம் மற்ற எல்லா யோகங்களும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த 4 ஞானியால தான். அந்த 4 ஞானி இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் இருந்து அதை சொல்லிக் கொடுக்கும்போது தான் இன்னைக்கு அது உலகம் ஃபுல்லாக பரவிச்சு. அந்த 4 ஞானி யாருன்னு திருமூலர் சொல்றாரு. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினேன்,
நந்திகள் 4 சிவயோக மாமுனி 1. நந்திகள் 4 சிவயோக மாமுனி மற்றும் தொழ பதஞ்சலி, வேகப்பாரன், திருமூலன். இந்த 4 பேர் ஈசன்கிட்டவே உபதேசங்கள் வாங்கி இந்த உலக மக்களுக்கு சொல்றதுக்கு வந்தாங்க. அதில் 2 பேர் சிவமாமுனியும் பதஞ்சலியும் வடநாட்டுக்கு போயிட்டாங்க. இவர் திருமூலரும் இவங்க இந்த பக்கம் தென்னாட்டில் இங்கே சொல்லி கொடுத்து இன்னைக்கு இந்த கலை இவ்வளோ வளர்ந்துருக்குது. இதை வளர்க்கறதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபட்டிருக்கணும். இப்போவே நம்ம இவ்வளோ வசதிகள் இருக்கிற காலத்துல இவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ ஜனங்களே அதுக்கு போகாத காலம், அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தோம் இன்னைக்கு இது நிலைச்சி நிற்குதுன்னு சொன்னால் அவங்க பட்ட சிரமம் தான். அதனால தான் அத்தனை மகான்களுக்கு மேலே நம்ம செலவழித்து இது உலகத்தில் எங்கேயும் செய்யாத செயலை நம்ம செய்து இந்த உலகத்துக்கு காட்டணும், இதை எல்லாருமே செய்யணுன்றதுக்காக பண்ணியிருக்கிறோம். இது நடந்துக்கினுக்குது. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இருந்து நம்ம ஆசிரமத்துக்கு நிறைய வெளிநாட்டு சீடர்கள்லாம் வராங்க, உபதேசங்கள் வாங்குறாங்க, நிறைய போகிறாங்க. காரணம் இது என்னன்னாக்கா, தெய்வம்ன்றது பொய்யான விஷயம் இல்லை. அதே நேரத்தில் தெய்வ வழிபாடுன்றது பொய்யான விஷயமா இருக்கக்கூடாது. தெய்வ வழிபாடுன்றது உண்மையில் இருக்கணும். தெய்வம் எங்கே இருக்குது? உனக்குள்ள தான் இருக்குது, உலகத்துல எல்லாம் கிடையாது. உலகம்ன்றது ஒரு பிரபஞ்சம், அது ஏக்கத்தில் நடந்துன்னுக்குது. ஆனால் அதே கடவுள் உனக்குள்ளும் இருக்குது. அதை நீ தேடி எடுத்தினா நீ கடவுள் நிலையை அடையலாம். அதனால தான் சொன்னான் மனிதனும் கடவுள் ஆகலாம்ன்ட்டு. புலியும் கடவுள் ஆகலாம், சிங்கமும் கடவுள் ஆகலாம் சொல்லியிருக்கலாம், சொல்லலை. மனிதனும் கடவுள் ஆகலாம். ஏன் மனிதனுக்கு? ஏன்னா மனம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் உலக வாழ்வும் வாழ முடியும், கடவுளையும் அடைய முடியும். மனம் இல்லாதவன் எதையும் செய்ய முடியாது. அதனால அப்படிப்பட்ட வழியை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இதை பின்தொடர்ந்து நல்லபடியாக சீராக சிறப்பாக செய்தீங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு, அந்த பாவங்கள் அழிக்கலாம், புண்ணியத்தை நாடி போகலாம், இறைவனோடு அடையலாம், பிறப்பை தவிர்த்துக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ பேசினுக்கிறேன் நான். இதை பின்தொடருங்க. சொல்லுவேன். என்ன தூங்கி தியானம் பண்ணுறேன். ஆழ்நிலை தியானம்ன்றது உயர்ந்தது. அது ஒரு குரு இல்லாமல்லாம் வராது. தூக்கம் ஆழ்நிலை தான்னா எல்லாரும் தூங்குறாங்க. பிறந்த குழந்தை கொடுத்தா தூங்கும். தியானம் பண்ணிங்கதா? ஆடு மாடு கொடுத்தா ராத்திரியில் பட்டு தூங்குறது தியானம் வந்தா? தப்பு தப்பா கேட்டுக்கிறது. சொல்லு. அப்படி தூக்கத்தோட நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. தூங்காத தூக்கம் அது. தூங்குற தூக்கம் இல்லை. மனுஷனுக்கு 5 விதமா இருக்கிறான் மனுஷன். சராசரி மனுஷன் 3 விதமா இருக்கிறான். மகான்கள் 5 விதமா இருக்கிறாங்க. அதில் ஒன்று ஜாக்கிரதா, இன்னொன்று சொப்பனா, இன்னொன்று உறக்கா. ஒரு மனிதனுடைய நிலை என்னன்னா மூழ்கின்னு இருப்பான், இல்லை தூங்கின்னு இருப்பான், இல்லை தூக்கத்தில் கனவு கண்டுக்குன்னு இருப்பான். இது 3 நிலை தான் சராசரி மனுஷனுடைய நிலை. இதை கடந்து துரிய நிலை, தூங்காத தூக்கம். தூங்கவும் இல்லை, மூச்சுக்கணும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் நிற்கிறான். அது தூங்காத தூக்கம். தெளிவடைஞ்சிட்டான், அது துரியாதீதம். அது மாதிரி 5 நிலைக்குது. தூங்குறவெல்லாம் தியானம் பண்ணுறான்னு நினச்சிக்காத. குழந்தை கொடுத்தா பிறந்த உடனே தூங்கினேக்குது, ஒரு புட்டி பால் கொடுத்துட்டீங்கன்னா அது தியானம் பண்ணினுக்குதுன்னு அர்த்தமா? ஆடு மாடு 10க்கு சின்ன நல்லா தூங்குது, மூச்சு விட்டுக்கணும். தியானம் வந்தா? தியானம்ன்றது அவ்வளோ விளையாட்டு வாயில் பேசுகிற விஷயம் இல்லை, செயலில் செய்கிற விஷயம். ரொம்ப கடுமையான விஷயம் அது. அப்படிப்பட்ட தியானத்தை நீ உன்னை இழக்க தயாராகணும். ஆசையில் அலையிறவங்களுக்கு தியானம் கைக்கூடாது. தியானம்ன்றது தன் நிலையை இழந்து போகிறது. மூழ்கிக்கின்னு இருந்தால் உட்காந்து தன் நிலையை இழணும், தூங்கிக்கின்னு இருந்தால் தன் நிலையை இழந்துருவான். தூங்காத தூக்கத்தில் தன் நிலையை இழக்கணும். அதனால சொன்னான், அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலன்னா. எப்போ மனிதனுக்கு நான் என்ற அகங்காரம் இல்லையோ அப்போதான் அந்த தூக்கம் வரும். இங்கே தான் நம்ம நான் இருக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் கேட்குறேன் கேள்வி அப்படின்னு வரீங்களே, அப்புறம் அகங்காரம் எங்கே அடங்குச்சுங்க? அதனால எங்கேருந்து அந்த தூக்கம் கிடைக்கும்? அகங்காரம் அடக்கணும், ஐம்புலன் அடங்கணும், அப்போ தான் அந்த தூக்கம் வரும். இல்லைன்னா சாதாரண துண்ணுட்டு தூங்குற தூக்கம் வரும். சொல்லு. அப்புறம் ஐயா, மூலாதாரத்தில் நம்ம உடம்புல இருந்து 3 சக்திகள் இயங்குது, பிரம்மா விஷ்ணு சிவன். அதே மாதிரி மூலாதார சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது, தேவி ஒன்று இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி உடம்புல முப்பெரும் தேவிகள் நமக்கு இருக்காங்களா ஐயா? அவங்க எந்த ஆதாரத்தில் இருக்காங்கன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
மகாவிஷ்ணு திருப்பாக்கடலில் பட்டுங்கிறார். திருப்பாக்கடல்ன்றது என்ன அப்படின்னா மனிதனுடைய வயிறு. அதில் தான் அந்த காற்று உருவாகுது. அதனால தான் எல்லா கடவுள்களும் ஒரு நிறமாக இருந்தால் மகாவிஷ்ணு நீல நிறமாக போட்டு வச்சுக்கிட்டு மகாவிஷ்ணு காற்று வடிவில் இருக்கிறார். அந்த மகாவிஷ்ணு கூட மகாலட்சுமி இருக்கிறார். அவள் தான் அன்னதான பிரபு. அதனால் வயிற்றில் மகாலட்சுமி இருக்கிறார். இடுப்பில் சக்தி இருக்கிறார், பலம் வாய்ந்தவோ. அந்த பலம் இல்லைன்னா நீ எதையும் சாப்பிட முடியாது, எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் நடக்க முடியாது. அப்போது ஒரு மனிதனுக்கு சக்தி அவசியம். அந்த சக்தி இடுப்பில் பிடிச்சின்னு இருக்கிறான், மூலாதாரத்தில் இருக்கிறான். சரஸ்வதி நாக்கில் இருக்கிறான். மனுஷனுடைய நன்மை தீமை நல்லது கெட்டது நடக்க போகிறதுக்கு அவன் நாக்கு தான் அடிப்படை. இருக்கிறத இல்லைன்னோ இல்லாத இருக்குதுன்னு. சிலர் இருக்கிறத இருக்கிற மாதிரியே ஒத்துப்பான். இது எல்லாத்துக்கும் நாக்கு காரணம். இந்த நாக்கால தான் நீ உலகத்துக்கே தெரிவே. இந்த உடலால் உலகத்துக்கு தெரிஞ்சிட மாட்டேன். நீ பேசுகிற பேச்சு, நீ பாடின பாட்டு, இது எல்லாமும் தான் இந்த உலகத்துக்கு காட்டும். அப்போ சரஸ்வதி நாக்கில் இருக்கிறார். இந்த முப்பெரும் தேவியும் 3 இடத்துல 3 கடவுளாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இது எல்லாமே ஒரே வடிவம் தான், சக்தி தான். அதனுடைய செயல் செய்யும்போது அதுக்கு பேர் வேறு. மனுஷன் ஒன்று தான். நீ சோறாக்குனா உனக்கு சமையல்காரன்னு பேர், துணி தச்சின்னா உனக்கு டெய்லர்னு பேர், கார்பெண்டர் வேலை செய்யணும்னா தச்சர்னு பேர். ஆனால் மனுஷன் ஒன்று தான். அது மாதிரி அந்த செயலுக்காக பேர்கள் வச்சிருக்கிறத தவிர பொருள் ஒரு பொருள் தான், கடவுள் ஒன்று தான். சொல்லு. அப்புறம் ஐயா, கண் மூக்கு காது என்ற புலங்கள் உணரக்கூட தொட்டு உணரக்கூட இருக்கிற மாதிரி இருக்க மாதிரி காற்று மட்டும் ஏன் நம்மளால உணர முடியல? அது மட்டும் ஏன் மறைப்பொருளா இருக்கு? மறைப்பொருளா இருக்க காற்று தான் கடவுள் அப்படின்னு இருக்கும்போது மறைமுகமா வச்சு அதை தான் கடவுள் சொல்லிட்டு வழிபாடுறதுக்கு என்ன என்ன இருக்கு ஐயா? நம்ம எல்லாமே கண்ணு இருக்கு தொடுறோம், காது இருக்கு தொடுறோம், இது மட்டும் கடவுள் காற்று தான் கடவுள் சொல்றது மறைப்பொருளா இருக்கும். கண்ணு இருக்குதுன்னு சொல்றோம், காது இருக்குதுன்னு சொல்றோம். இது உலகத்தை பார்க்கறதுக்கு. கண்ணும் காதும் இல்லைன்னா உலகத்துல என்ன நடக்குது, எங்க போகணும்னு தெரியாது. காது இல்லைன்னா உலகத்துல என்ன பேசினா, உங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னார்னு கூட உனக்கு தெரிய போறதில்லை. அவர் வீட்டுக்காட்டை சாத்திக்கின்னு இருந்தானோட உனக்கு சத்தம் கேட்காது. அதனால காது அவசியம். அவர் அடிக்க வர்றாரு, உசாரா தப்பிச்சின்னு பக்கத்து வீட்டில் ஓடி போய் உட்காந்து கண்ணு அவசியம். எதையாவது பிளான் வச்சிருக்கீங்களா? ஆமாம்மா, இதானே மனுஷனுடைய வேலை. என்ன இல்லை, கொஞ்சம் ஏமாந்த வீட்டுக்காரர் இருந்தாருன்னா அவரை வாயாலே போட்டு சாத்தத்துக்கு உனக்கு வாய் தேவை. இதெல்லாம் இதுக்காக வச்சுக்குது. ஆனால் இது எல்லாம் ஏங்கத்துக்கு காத்து வச்சுக்குது. அந்த காற்றையே மறைப்பொருளா வச்சிருக்காங்க. மறைப்பொருளா இல்லைன்னா வெளியே போயிடும், நீ இருக்க மாட்டிய. அது மறைப்பொருளாக இருக்கிறதால தான் நீ உயிரோடு இருக்கிற. அது மறைப்பொருள் ஆகும்போது நீ மண்ணில் இருக்க போறதில்லை. சொல்லு. இன்னொரு கேள்வி ஐயா. பொருள் இல்லா இருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லா இருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொல்ற திருவள்ளுவர் சொன்ன 2 உலகமும் எது சொல்றாரு ஐயா? பொருள் இல்லா இருக்கு இந்த உலகம் இல்ல, அருள் இல்லா இருக்கு அந்த உலகம் இல்லன்னு சொல்றாரு. அவர் சொல்ற அந்த 2 உலகம் எங்க இருக்கு ஐயா? இங்கேயே இருக்குது. இங்கேயே இருக்குதும்மா. கடவுளும் இங்கே தாங்கிறாரு, சொத்து சுகமும் இங்கே தான் இருக்குது. இங்கே உனக்கு வீடு இல்லைன்னா வாடகை இந்த மாதம் கட்டணும், வாடகை வீட்டில் தானேங்கிற. இந்த மாதம் உங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போவேன் நான் சொல்லிடுறேன். நான் அடுத்த மாதம் வாடகை கட்டலைன்னா வீட்டுக்கார காலி பண்ணிட்டு வெளியே போட்டுருவாங்க. அப்போ உனக்கு பொருள் வேணும், அங்கே நீ வாழணும். அதே நேரத்தில் இங்கே ஒன்றும் 100 வருஷம் வாழ மாட்டேன், 1000 வருஷம் வாழ மாட்டேன். கடவுள்கிட்ட வாழணும், அதுக்கு அருள் வேணும். அதனால சொன்னார், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை. 2 உலகத்தில் மனிதன் வாழ்ந்துன்னுங்கிறான். மரணம்னு ஒன்று வருதில்லை, ஜனனம்னு ஒன்று வருதில்லை, 2 வருதில்லை. வாழ்க்கையும் மனிதனுக்கு 2 சுத்தனி நம்ம அப்போ 2 உலகம் இருக்குது, 2 வாழ்க்கை இருக்குது. அதனால இந்த வள்ளுவர் இங்கே நல்லா நீ வேலை வெட்டி செய்யணும், உட்காந்துக்கின்னு ஊரா மூட்டு சோத்துல துண்ணு உடம்ப வளர்க்காத, உன் உழைப்பில் வாழு, அப்போ பொருள் வேணும் உனக்கு. அதனால பொருள் தேடுனார். அதே நேரத்தில் இதே பொருளே தேடிக்கின்னு வீணா செத்து மடிஞ்சு போவாத, மண்ணா போடாத,
அதனால் கடவுளினுடைய அருளையும் தேடு, அங்கேயும் போய் வாழணும் அப்படின்னார். அதனால் சொன்னார், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல்கள். நீ பிறந்தது நிஜம், போக போகிறது நிஜம். இது ரெண்டுக்கும் நடுவில் கடவுளை பிடிக்கலன்னு சொன்னால் நீ இந்த வைக்கப்போர்கிட்ட நெருப்பு காட்டின கதையாக போடுவிடா, வரத்துக்கு முன்னே கடவுளை போட்டு. சரி, கடவுள் வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்குன்னா, மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலைமிசை ஏகினார் நீடு வாழ்வார். ஒரு 5000 வருஷமா எடுத்துப்பார், வரலாற்றப்பார். சோறு இல்லாதவன், இருக்க இடம் இல்லாதவன், தெரு தெருவா பிச்சை எடுத்தவன் பேர் தான் இன்னைக்கும் பேசிங்கிறோம். பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய மந்திரிகள், பெரிய பெரிய பணக்காரர்கள், யாரை பற்றியாவது உலகம் பேசுதா? ஏன்னா சோறு இல்லாதவன், இருக்க இடம் இல்லாதவன் ஞானியா வாழ்ந்தான். பற்று இல்லாத வாழ்ந்தவனுக்கு இந்த பரலோக இந்த லோகத்துல அவனுடைய பேர் மறையறதில்லை. ஆனா பற்றோட வாழ்ந்தவனுக்கு அவன் இருக்கும்போது அவன் வீட்லயே மரியாதை இருக்காது. அதனாலதான் சொன்னான், பற்றற்று வாழுங்க. வாழ்க்கை வாழணும், ஆனா அது இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழ்வேன்னு வாழாத அப்படின்ட்டான். அதனால இறைவனை தேடணும்னா கண்டிப்பா அருள் வேணும், உலகத்துல வாழணும்னா கண்டிப்பா பொருள் வேணும். இப்போ இங்கேருந்து நீ உங்கள் வீட்டுக்கு போனோன்னாக்கா 10 ரூபாய் பஸ்ஸுக்கு இல்லைன்னா முன்ன பஸ்ஸுக்கார துட்டு இல்லைங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஏற்றுவேன்னா 10 ரூபாய் வேணும், அப்போ பொருள் வேணும். அதனால ரெண்டுமே அவசியம். கணவன் இல்லாத பொண்டாட்டி வாழ்ந்துட முடியுமா? பொண்டாட்டி இல்லாத கணவன் வாழ்ந்துட முடியுமா? கணவன் செத்து போயிட்டா கூட பொண்டாட்டியால் வாழ முடியும், ஆனால் பொண்டாட்டி செத்து போயிட்டா கணவனால் வாழவே முடியாது. ஆண்களுடைய பலவீனம் அது. ஏன்னா சகிப்புத்தன்மை ஜாஸ்தி பெண்களுக்கு, ஆண்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை கிடையாது. அவன் மனைவி போயிட்ட உடனே அவன் வாழ்வே போயிடும். ஆனால் இவளுக்கு கணவன் போட்டா கணவன் தான் போயிடும், வருமானம் தான் போயிடும். ஆனால் இவ எந்த வேலையாவது செய்து இவளை காப்பாற்றிப்பா, அவனால் அது முடியாது. ஆனால் அவன் சூரிய மாதிரி இருக்கிறான் உலகத்தில், பெண் சந்திரன் மாதிரி இருக்கிறான், இலகிய மனசு தான். ஆனால் சகிப்புத்தன்மை ஜாஸ்தி பெண்ணுக்கு, ஆணுக்கு அந்த சகிப்புத்தன்மை கிடையாது. அதனால் அவன் போராடலாம் கெட்ட பேர் எடுத்துப்பான். பெண்ணுக்கு சகிப்புத்தன்மை கத்தால எங்கே போனாலும் நைஸ் பண்ணி மருமகளை உதகதை கொடுக்காத அப்படி நைஸாக பேசி, உன்ன மாதிரி மரும உலகத்திலே இல்லைன்னு நிறைய தட்டு நிறைய சோறு போட்டு 4 கறி எடுத்து வச்சு கொடுத்துருவான். இது பொதுவான கேள்வியா நிறைய பெண்கள் கேட்குறாங்க. இந்த நீங்களும் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, இந்த மாதவிடாய் காலத்துல வந்து பாடம் பண்ணலாமா? மாதவிடாய் காலத்துல பண்ணக்கூடாது அப்படி நிறைய பெண்கள் கேட்குறாங்க. இது பொதுவான கேள்வி. இது பண்ணக்கூடாது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், மாதவிடு நேரத்தில் பாடம் பண்ணீங்கன்னா பீடிங் ஜாஸ்தியாக போகும். அதனால மாதவிடு பீரியடில் பாடம் பண்ணக்கூடாது. 4 நாளைக்கு பாடம் பண்ணக்கூடாது. அப்புறம் தான் 5ஆவது நாள் தான் பண்ணணும். அந்த மாதவிடு பீரியடில் நீங்கள் பாடம் பண்ணீங்கன்னா அதிகமான உஷ்ணம் ஏறி பீடிங் போக ஆரம்பிச்சு. அதனால் பல வீடியோக்களை சொல்லிக்கிறேன் நான், பெண்கள் வந்து மாதவிடு பீரியடில் பாடம் பண்ணாதீங்க, 4 நாளைக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐயா, நேற்று வந்து ராவுகாலம் யமகண்ட பற்றிலாம் பேசணும். ஏமா நேற்று வந்து ராவுகாலம் யமகண்ட பற்றிலாம் நிறைய விளக்கம் சொன்னீங்க. ஜோசிகாரர்கிட்ட போய் கேள்வி, எனக்கு அந்த வேலை இல்லை. நேற்று சொன்னீங்க, பேசுனீங்க. அதுக்கு நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி அப்பவே வந்தது. இதம்மா ராவுகாலம் யமகண்டம் குளிகை இதெல்லாம் ஜோசிகாரங்கிட்ட கேட்டினா ஒரு பத்திரிகையில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எழுதி கொடுத்துருவான். அதை பிரேம் போட்டு வச்சுக்கின்னு பார்த்துக்கினே இருக்கலாம். ஏன்னா வேலை அது இல்லை. அது நீங்க சொன்னீங்க ஐயா. அப்ப வந்து அந்த முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது மட்டும் நாம அந்த நேரத்தில் நல்ல செயல் செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் ஐயா? முகூர்த்தம்ன்றது நல்ல நேரம், பிரம்ம முகூர்த்தன்றது அதை விட நல்ல நேரம். பிரம்ம முகூர்த்தம்ன்றது 4லேருந்து 6க்குள்ளோ, 6லேருந்து 7க்குள்ளோ நல்ல முகூர்த்தம். அதனால அந்த நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு அந்த மாதிரி தடையில்லாத நேரம் அதுன்னு அதுக்கு சொல்றோம். இன்னொரு கேள்வி, நேற்று பேசும்போது நம்ம அந்த இறந்தவர்கள் கால் கட்ட விரல் கட்டுறது பத்தி சொன்னீங்க. அப்புறம் இறந்த உடலுக்கு அந்த 6 அடி மனிதனுக்கு கட்டம் கட்டுறது பத்திலாம் விளக்கமா சொன்னீங்க. அப்போ இறந்தவருக்கு அந்த கடைசியா கேட்கிற அந்த நாதம் சங்குநாதம், அப்புறம் அப்படியே வந்து அந்த ஹரிச்சந்திரன் பாடலும் அவருக்கு பாடுவாங்க. இது எதற்காக சொல்றாங்க ஐயா? இறந்த உடனே சரி, அந்த சங்குநாதம் எவ்வளவோ இசைக்கருவி இருந்தாலும் அந்த சங்குநாதம் தான்
இசைப்பாங்க. சரி. அதே நேரத்துல வந்து அந்த ஹரிச்சந்திரன் பாடலும் பாடுவாங்க சரி. சபதிகள். சரி. இதுக்கு என்ன அர்த்தம் ஐயா? ஒரு உள்ளுக்குள்ள ஓசை இருந்தது, அது வெளியே போயிடுச்சு அப்படின்னு ஊருக்கு சொல்கிறதுக்காக சங்கு சேமக்கலம் வச்சு அடிச்சாங்க, மோளம் வச்சு அடிச்சாங்க. சுடுகாட்டுக்கு போனால் அங்கே போனால் கூட துட்டு கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும், மரணத்தில் கூட கூலி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஹரிச்சந்திரன் கோயிலை வச்சு அங்கே இந்த கட்டணம் வச்சுட்டு உள்ளே போகணும். ஹரிச்சந்திரன் பொண்டாட்டிக்கே ஹரிச்சந்திரன் கேட்குறான். புள்ள செத்து போய்க்குது, புள்ளன்னு தெரியாது, பொண்டாட்டின்னு தெரியாது, பொண்டாட்டிக்கிட்ட கூலி கேட்குறோம். ஏன்னா ஊரா மூட்டை இடத்துல போய் சும்மா பொறிக்கூடாது, அதனால செத்தா கூட காசு கொடுக்கணுன்றதுக்காக தான் சொன்னோம். செத்தும் கொடுத்தோம், சீத காசு இன்னும். அதனால அந்த ஹரிச்சந்திரன் கோயில இருந்தால் கட்டணம் வச்சா தான் உள்ளே விடுவோம், உன்னை இல்லைன்னா வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு நின்றுவோம். அதனால வச்சுக்கிதுங்க. சந்தோஷம். என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பரவியிருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் என்னுடைய பேச்சை கேட்டு ஆனந்தப்படும் இளைய சமுதாயத்துக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஆத்ம வணக்கம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு பாதி உண்மைகள் தெரிஞ்சிடும் ஞானத்தை பற்றி. மீதி நேரடியாக வரும்போது தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒரு புக்கு சரம்பார்த்தால் பரம்பார்க்கலான்ற தமிழ் புக்கு, ரெண்டாவது மௌனம் பேசுமான்ற தமிழ் புக்கு, மூணாவது சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலுன்ற தமிழ் புக்கு, குருவின் வாழ்க்கை வரலாறு சீடர்களின் அனுபவம்ன்றது தமிழ் புக்கு. இந்த 4 தமிழ் புக்கு. இது 2 இங்கிலீஷ் புக்கு. இந்த இங்கிலீஷ் புக்கு வந்து ராஜயோகம். அதனால இது மூட நம்பிக்கைன்னு அர்த்தம் இதுக்கு. ஏன்னா நம்ம நான் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தா வந்துக்கிறேன், நான் 100 வருஷம் பொறுத்து வரேன். நீட்டு மரணம்ன்றது இறைவன் முடிவு பண்ணி வச்சுக்கிறான் நமக்குள்ள. அது எப்போ வேணாலும் நடக்கலாம். இப்போ பேசினுக்கிறேன், நாளைக்கு நான் இல்லாமல் போயிடலாம். அதனால நான் இருக்கும்போது உண்மையை தெரிஞ்சுக்கணும். பின்னாடி நான் தெரிஞ்சுக்கலாம், நாளைக்கு தெரிஞ்சுக்கலான்னா நாளைக்கு நான் இருந்தால் தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு. நானே இல்லையா அப்புறம் உண்மை எப்படி தெரிஞ்சுப்பேன்? அதனால கிடைக்கும் போது பயன்படுத்திக்குங்க. இது அறியாமையில் சொல்கிற விஷயம். 2 பேர் போகலாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பிக்கு வரும். சட்டி காலியாக இருந்ததுன்னா சொரன்னா கூட கிடைக்காது. இளமை இருக்கும்போது தான் ஞானம் வரும், முதுமையில் ஞானம் வராது, நினைவு தான் வரும். அதனால தான் நான் சொல்கிறது, எல்லாரும் இளமையில் வைப்போம் பிடிங்க, இதை நல்ல நிலைக்கு வருவீங்கன்ட்டு. முதுமையில் இதை பிடிக்க முடியாது. இது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை. இது மற்ற கடவுள் வழிபாடு மாதிரி கிடையாது. உன்னை தேடி எடுக்கிறது, உண்மையை தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு உங்கள்கிட்ட பொருள் இருக்கணும். பொருள்னா விந்துன்னு அர்த்தம். ஆணுக்கு விந்து இருக்கணும், பெண்ணுக்கு சுரோனிதம் இருக்கணும். இந்த 2ம் இல்லாத கடவுள்கிட்ட போகவே முடியாது, இந்த கொம்பனாலையும். அதனால் அந்த 2ஐயும் எடுத்துன்னு போய் விளையாட கற்றுக்கணும். அது கூட அது விளையாடணுன்னா அது உங்கள்கிட்ட இருக்கணும். இருந்தால் தான் விளையாடுவேன். 40 வயசுக்கு மேலே போச்சுன்னா அது தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்சி போச்சுன்னா நீ எந்த கடவுளையும் தேட முடியாது, சும்மா ஏமாந்து போடுவீங்க. சுலேஷ் அவங்க வந்து உங்கள் வீடியோ எல்லாம் சொல்லி கதாச்சு, வீட்டை விட்டு வெளியில் போயிட மாட்டேன்னு எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, அவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. அது வராது. சில பொம்பளைங்களுக்கு சம்பாதிச்சு அப்படியே கொடுப்ப கொள்ளுக்குது, பாவம் அது கூட போகுதுன்னு பயப்படுவாங்க. அவங்க கேட்குற கேள்வி ஒரே பொம்பளை பயப்படுறதே காரணம் என்ன தெரியுமா? ஆம்பளை நீ போயிட்டு போறேன்னு பயப்படுறது இல்லை, உன் வருமானம் போயிட்டு போறதுன்னு பயப்படுவாங்க. ஏன் கல்யாணம் பண்ணீங்க, ஏன் குழந்தை பார்த்தீங்க, இதுக்கு ஏன் இந்த பாதையில் போகணுன்னு கேட்குற 2 வருஷமா இதே கேள்வி தான். அவங்க பதில் சொல்ல முடியல. கேட்டுக்கினே கேட்ட நீ உன் வழியில் போய்கிட்டே தான் இருக்கேன். ஆமாம், அப்போ உங்களால் முடியல. ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு முறை சொல்லுவாங்க, மறுமுறை சொல்லுவாங்க, 3வது வாட்டின்னு சொல்லுவாங்க. நீ 3 வாட்டி இப்போ நான் ஒரு ஆள் வந்து எனக்கு நோட்டீஸ் வைப்பார் கல்யாணத்துக்கு. நான் அவர் கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வச்சிட்டாருன்னு போயிட்டேன்னு வச்சுக்கோ, அவர் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நோட்டீஸ் வச்சுருப்பார் எனக்கு இல்லை. ஆனால் ஒரு வாட்டி நோட்டீஸ் வச்சா நீ போக மாட்டேன். அவர் என்ன நினச்சிப்பார், பாவம் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை போல வரலன்னு வரும். 2வது வாட்டி நோட்டீஸ் வைப்பார், போக மாட்டேன். 3வது வாட்டி நோட்டீஸ், அதோட எனக்கு நோட்டீஸை வைக்க மாட்டார். அது மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் சொல்லினே இருந்து நீ போயினே அப்புறம் சொல்லவே மாட்டாங்க, கம்மன் ஆகிடும். எது சொன்னாலும் இது குறைக்கல அப்படின்னு நிறுத்திடுவாங்க. அதோட நீ உன் வழிக்கு கிளியர் ஆகிடும். போ சந்தோஷம். ஊரடங்கோட நான் நடந்து வரணும் பிளான் பண்ணியிருந்தேன் ஐயா. அப்புறம் முடியல, கிட்ட சத்தம் போட்டாங்க, எவ்வளோ வழி போயிட்டு இருந்தால் நீ ஊரோட வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன பௌர்ணமி நடந்து வந்தேன். ஒரு 6 நாள் தான் டைம் இருந்து. சரி, ஒரு நாள் முடிந்து நடந்தேன். 55 கிலோமீட்டர் தான் நடக்க முடிஞ்சுது. நைட்டு நடந்த ஒரு 80 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். 6 நாளைக்கு நடந்து வந்து சேர முடியாதுன்னு முடிவாயிடுச்சு. உடம்பு ரொம்ப கஷ்டமாக ரிட்டர்ன் போயிட்டேன். வீட்டில் என்னைக்கு ஒதுக்குறாங்க வெறுக்கிறாங்களோ அந்த டைமில் வந்து போய்க்கலாம் பாட்டி வச்சுருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வெறித்தனமான அன்புன்னு சொல்லலாம். பெண்ணுன்ற பொருள் வந்துக்குது, அது ஒரு காந்தம். இப்போ இந்த பக்கம் இப்படி திரும்பி உட்காந்துருந்தீங்கன்னா அங்கே யார் போகிறாங்கன்னு தெரியாது இல்லை. 4 ஆம்பளை போனால் கூட திரும்ப மாட்டேன். ஆனால் ஒரு பொம்பளை அங்கே போனால்னா நீ தானாகவே திரும்பிடுவேன்.
அது ஒரு ஈர்ப்பு. அதே மாதிரி ஒரு பொம்பளை அடுப்பாங்கரையில் சோறாக்கினப்பா அவளுக்கு யார் போகிறான் யார் வரான் ரோட்டில் தெரியாது. 10 பொம்பளை போனால் கூட அவள் திரும்பி பார்க்க மாட்டான். ஆனால் ஒரு ஆம்பளை போனான்னா தன்னறியாமல் எங்கெங்கே போகிறீங்கன்னு. இது பெண்ணுக்கிட்ட ஆண் ஒரு காந்தம், ஆணுக்கிட்ட பெண்ணு ஒரு காந்தம். ஒரு உடலுக்குள்ளேயும் 2 இருக்குது. ஒரு பெண் இருக்கிறான், ஒரு ஆண் இருக்கிறான். ஒரு பெண் உடல்லையும் ஆண் இருக்கிறான், பெண் இருக்கிறான். ஆண் உடல்லையும் பெண் இருக்கிறான், ஆண் இருக்கிறான். இந்த 2ம் சேர்ந்து தான் உலகத்தில் விளையாடி நிற்குது. அந்த ஆணு பெண்ணுன்றது தான் சந்திரன்றது பெண்ணாகவும் சூரியன்றது ஆணாகவும் உடலுக்குள்ளே விளையாடி நிற்குது. அது இருக்கிற வரைக்கும் இந்த இயக்கம்லாம் இருக்கும். அதனால் இதை கண்டெல்லாம் பயப்படக்கூடாது. நீ போகிற பாதையில் நீ போய்கினே இருக்கணும். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்னொரு நண்பருக்கு ஒரு சந்தேகம். அவங்க தாத்தா காலத்தில் ஒரு பசுமாடு வளர்த்துருக்காங்க. பக்கத்து தோட்டத்தில் மேய்ஞ்சி இருக்குது. அவங்க வந்து சண்டையில் வந்து பசுமாட்டு நாக்கை இழுப்பு வச்சு அறுத்துருக்காங்க அவங்க தாத்தா. அது அத்தான் போல் டெஸ்ட் போகிறான். உனக்கு என்ன போச்சு? உன் வேலையை நீ பாரு. இல்லை அவங்க வளர்த்து நமக்கு என்னத்துக்கு ஊரு கதை? ஆம்பளை ஊரில் 1000 கதை நடக்கும். எல்லாம் போய் நம்ம மதிச்சு பண்ண முடியுமா? பாவம் நீடிக்குமான்னு சொல்லி அந்த பாவ புண்ணியம் அவனோட போகுது. உனக்கு எதுக்கு அது? நீ அர்த்த உனக்கு பாவம், அவன் அர்த்தம் அவனோட பாவத்தில் போட்டமே சொல்லி வருத்தப்பட்டாங்க. போட்டப்பா உனக்கு செய்யும்போது தெரியலையா? போட்டமே. எப்போ ஒரு மனுஷன் பாவம் நினைச்சானா அப்போ வந்துடுச்சுன்னு அர்த்தம் அவனுக்கு. எப்போ ஒருத்தன் ஒரு செயலை செய்து அது புண்ணியம்னு நினைக்கிறான்னா அப்போ புண்ணியம் வந்துடுச்சு. நினைவு தான் செயலாகும். அதனால அவன் எதை செய்தானோ அதுக்கேற்ற மாதிரி அவன் அனுபவிச்சுட்டு போகிறான். நீ செய்கிற செயல் நல்ல செயலாக செய்தும் போ. ஐயா, அந்த பித்ருவை பற்றி பேசியிருந்தீங்க, யூடியூப்பில் பார்த்துருந்தேன். அதாவது ஒரு உயிர் வந்து 20 நாளில் வேறு இடத்துக்கு போயிடுதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் சில விளம்பரங்களில் பார்க்கும்போது ஆவியோட பேசலாம் இந்த மாதிரி சொல்கிறாங்களா? இதை பற்றி நான் சொன்னது இல்லை. நீங்கள் சொல்லையா? பித்ருவை பற்றி அவங்களே சொல்கிறாங்க இருக்குதுன்னு. ஆமாம், நான் இல்லைன்னு தான் சொல்கிறேன். சரி, ஆவியும் இல்லை பித்ருவும் இல்லை. சரி, அப்போ அது ஒரு ஏமாத்து வேலை தான் இல்லையா? அதான் கேட்குறேன். சரியா? அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து கிளம்பும்போது கடுமையான மழை. சரி, ஆமாம், வருவோமோ வர மாட்டோமோன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. அப்புறம் ஆட்டோக்கார் பார்த்தீங்கன்னா மழை விட்டுடுச்சியா நானே வாரேன்னாரு. அதான் அந்த ஒரு கொடுப்பனை இன்னைக்கு உங்களை சந்திக்கணும்னு. இது ஆமாம், மன உறுதி. கண்டிப்பாக. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கடலில் மீன் பிடிக்க போகிறான். ஆமாம், மீனகாரன். ஆமாம், கடலில் அலை அடிக்குது. ஆமாம், சாதாரண அலை இல்லாத குளத்துலேயே நம்ம இறங்க பயப்படுறோம். ஆனால் அலை அடிக்கிற கடலில் இறங்கி அவன் மீன் பிடிக்கிறான். அவன் திரும்பி கரையேறுவானோ ஏற மாட்டானோ தெரியாது. ஆனால் தைரியமாக இறங்கிடுறான். அந்த தைரியம் அவனை திருப்பி கரையேற்றுது. அது மாதிரி எந்த செயலை செய்தாலும் இது என்னால் முடியும் அப்படின்னு செய்தால் முடியும். கண்டிப்பாக. போகுமா போக மாட்டோமா, மழை வருமா பாதியில் குளிர் எடுத்துக்குமான்னு தான் வீட்டில் படுத்துக்க வேண்டியது தான். கண்டிப்பாக. அது மாதிரி எங்கள் அப்பாவும் உங்கள் வழிதாயா, தெய்வ வழிபாடே கிடையாது, பெரியாருன்னு சொல்லுவாங்க சொந்தத்தில். நான் தெய்வ வழிபாடு பண்ணாமல்லாம் இல்லை. அது எல்லாம் நான் அந்த மாதிரி முட்டாள் இல்லை. நான் சரி, நான் கடவுள் இருக்குதுன்றவன். ஆனா இந்த ரூபத்துல இல்லன்றீங்க. கடவுள் இருக்குதுன்ற உனக்குள்ளவே இருக்குதுன்றவன். நான் கடவுள் இல்லைன்றவன் கிடையாது. சரி சரி, அவங்க கதை வேற, நம்ம கதை வேற. நான் கடவுள் இல்லைன்னா கோயில் கட்ட மாட்டேன். அதான் கேட்கணும்னு நினைச்சீங்க. அதான் கடவுள் இல்லைன்னா நான் கோயில் கட்ட மாட்டேன். கடவுள் இல்லைன்னா நானே இருக்க மாட்டேன். கடவுள் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நான் உழவ முடியும். கடவுள் என்ன விட்டு போனா நான் படுக்க தான் ஆயிடுவேன். இது யாரா இருந்தாலும் அந்த நல்லதான். கடவுள் இல்லைன்னு சொல்ற முட்டாள் இல்லை. நானு கடவுள் உண்டு, ஆனா இருக்கிறத இல்லைன்ற முட்டாளும் கிடையாது, இல்லாததெல்லாம் இருக்குதுன்ற முட்டாளும் கிடையாது. இப்போ நான் சாலக்கிராம வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன், அதான அபிஷேகம் எல்லாம் பண்ணி நீ என்ன பண்ணாலும் அணிவிக்க தானே செய்யறாங்க கால் ஊனத்துக்கு. இதுக்கு என்ன? அதெல்லாம் அவங்க மனசை பொறுத்துக்குது. இது அவன் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பாதை அவனுக்கு பிடிச்சதுக்கெல்லாம். இப்போ ஒரு 10 பொம்பளை நிறுத்திட்டு உனக்கு எந்த பொண்ணுங்க ஓணும்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? பதில் சொல்லுது இல்லையா? 10 பொண்ணுல எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சி மனசுக்கு பிடிக்குதா தானே ஓனன்னு. 10 ஓனன்னா விபரீதமா போறிடும், நீ காலி ஆயிடுவேன். அந்த மாதிரி உலகத்துல மக்களுக்கு பல மதங்கள் இருக்குது. அவன் மனசுக்கு எது சரின்னு பார்த்தா அதை போய்கின்னுக்குறான். நீ உன்னை தேடிக்கின்னு, நீ என் மதத்தை தேடுற. என் பையனுக்கு ரொம்ப ஈடுபாடுயா. முதல் முறையா வந்து நிறைய பசங்க இருக்கிறாங்க. நேற்று கூட ஒருத்தர் மதுரை இருந்து வந்துக்கிறாரு. அவர் என் பையன்கிட்ட பேசுறாங்கன்னாரு, பையன் உன்னோட வச்சுக்க என்கிட்ட என்னத்துக்கு எத்துனாரு. இது சும்மா அன்பு கின்புன்ற முறையில ஏமாந்து போறது. நாளைக்கு அது ஒதுக்க போகுது. அது தெரியாததுக்கிட்ட கொஞ்சம் கொலாவிக்கின்னு ஆபத்து நமக்கு அதால தான் வந்துக்குது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு மந்திராலயம் இது ராகவேந்திர பக்தர் ஏதாவது ஒரு பக்தரா இருக்கட்டும். அதான் இறைவனை விட மகான்கள் அந்த டைட்டில்ல சொல்ல வரேன். ரொம்ப நன்றியா. நன்றி. துருத்தி ஊதுதல் அப்படின்னா துருத்தி ஊதிக்கும் தானேப்பா நீ இருக்கிற. துருத்தி ஊதலைன்னா நீ இருக்க மாட்ட. துருத்தின்னா உடம்புல காத்து ஊதிக்கினே இருந்தாரு.
அந்த காற்று போய்க்கினே இல்லைன்னா நீ இருக்க மாட்டே, துருத்தியே இருக்காது, பொச்சிடுவாங்க போய். அதான் துருத்தி ஊதிக்கின்னு இரு, அதை ஊதாத நிறுத்தாத, நிறுத்து நீ நான் உள்ளே போடுவேன் அப்படின்னா. மனதை ஒரு வில்லாக்கி வான்பொறியை நானாக்கி எனது அறிவை அம்பாக்கி எய்வது இனி எக்காலம் அப்படின்னு சொல்றாரு. சரி, கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? அவளையா? என்ன பண்ணின்னு? நான் படிச்சுட்டு இருக்கேன், படிக்கிறேன். என்ன படிக்கிற? ஒரு வேலைக்காக படிச்சுக்கிறேன். ஏன் எதுக்காக அதை படிக்கணும்? நீ உள்ள படிச்சு போட்டு வில்லாக்க போறவ அதாக்க போற, படிப்பு என்னத்துக்கு அது? இல்லை, இப்போதைக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும். இப்போதைக்கு வேலை செய்ய துட்டு ருசி பிடிச்ச உடனே வில்லு அம்பு எல்லாம் போயிடும். அதனால அதெல்லாம் வேணா, உன்னை நீ தேடு, நான் யாருன்னு தேடு முதல்ல. நான் எதுக்கு இந்த உலகத்துல பிறந்தேன்னு தேடு. என்ன செய்ய வந்தேன், நான் என்ன செய்யறேன், என்ன செய்யணும், இந்த ஆராய்ச்சி சுய ஆராய்ச்சி நடத்து.